பிரைஸ் எல்லாம் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நல்ல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை. யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை, இயேசு என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார், அவர் எனக்காக தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார், இனி எனக்காக தான் அவர் வரப்போகிறார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே அப்ப எப்படி விசுவாசம் பிறக்கும் என்று பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேதாகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை நாம் வாசிப்போம், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை விசுவாசித்து இந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.